Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D எக்ஸாம் நாம நவம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது கரெக்ட்டா 100 டேஸ் வந்து டைம் இருக்கு. சோ இந்த 100 டேஸ்ல Group D எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி நம்ம Lakshmi Max ஆப்ல Group D கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணும்ங்கிறதுக்கான பிளான், மெட்டீரியல், கிளாसेस எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே பாத்தீங்கன்னா இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு டெஸ்ட் வந்து இருக்கும். சோ இந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க குரூப் டிக்கு படிக்கவே இல்லனாலும் இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டே 1ல வந்து நீங்க அனாலஜி டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2ல அகைன் அனாலஜி படிக்கிற மாதிரி இருக்கும். டே 3ல பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் டாபிக், டே 4லயும் நீங்க நம்பர் சிஸ்டம் படிக்கிற மாதிரி இருக்கும். டே 5ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல யூனிட் அண்ட் மெஷர்மென்ட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 6ல சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல ஒர்க் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வார கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். வீக்லி டெஸ்ட் வந்து 35 மார்க்குக்கு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இந்த வாரத்துல என்னென்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க சாட்டர்டே வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். கிளாसेस வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். அதே மாதிரி டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து क्वेश्चंस கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 சப்ஜெக்ட்டையும் நீங்க தரோவா படிக்கணும். மேக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 டாபிக் கிட்ட வரும். ஓகே, சோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே தரோவா படிக்கணும். நம்பர் சிஸ்டம்ல இருந்து ஃபைனலா ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 12ல இருந்து 14 டாபிக் வரும். இந்த டாபிக்ஸ் எல்லாமே தரோவா படிச்சிரலாம். நாம கொடுத்திருக்க பிளான் படி பாத்தீங்கன்னா ரீசனிங்கை நீங்க ஒரு 20 டேஸ்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரீசனிங்ல ஒரே ஒரு டாபிக் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட். அது போக ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஈஸியா கான்செப்ட் வந்து புரிஞ்சிரலாம். அப்ப ரீசனிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஞ்சம் அதிகமா பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பேரலாவே பாத்தீங்கன்னா ரீசனிங் முடிக்கும் போது சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல பாதி வந்து முடிச்சிருவீங்க. ஓகே, மேக்ஸ்ல ஒரு 4 to 20 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 டாபிக் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பிளான் படி. அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து 20 டேஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பிறகு மேக்ஸும் சயின்ஸும் அப்படி பேரலா போற மாதிரி இருக்கும். ரீசனிங்க்கு மட்டும் நீங்க செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல பிசிக்ஸ் முடிஞ்சிரும், அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜியும் கம்ப்ளீட் ஆகிரும். இந்த ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 क्वेश्चन வந்து கேட்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கரண்ட் அஃபேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் இல்லனா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து ஃபர்ஸ்ட் தரோவா படிச்சிரணும். சோ அந்த கரண்ட் அஃபேர் ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே இந்த 20ல 10 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிரலாம். அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபிக்கு நம்ம முக்கியமான क्वेश्चंस வந்து கொடுத்திருப்போம். அந்த முக்கியமான क्वेश्चंसையும் படிச்சிட்டீங்கன்னா ஒரு டாப்பராவே நீங்க குரூப் டி எக்ஸாம் வந்து செலக்ட் ஆகிரலாம். ஓகே, கரெக்ட்டா இதுலயே பாத்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே பேரலலா முடிச்சிட்டு அப்படியே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாமே பிராக்டீஸ் பண்ண வச்சிருவோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் முடிச்ச மாதிரி அப்படி செகண்ட் வீக்ல, ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கொஞ்சம் கம்மியா படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் வீக்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம ஒரு ஃப்ரெஷரா உள்ள ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய படிச்சோம்னா பர்டன் ஆகிரும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி கொடுத்திருப்போம். செகண்ட் வீக்ல டாபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். தேர்ட் வீக் அடுத்து 4th 5th எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அதுல எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாமே பிராக்டிஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துருவோம். ஓகே, சோ அதே மாதிரி நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த குரூப் டி வந்து ரொம்பவே நல்ல வாய்ப்பு. ஏன்னா நீங்க வந்து மத்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 70க்கு மேல ஸ்கோர் பண்றாங்கன்னா நீங்க இப்போதைக்கு ஒரு 50 வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னா கூட ஈஸியா உள்ள போயிடலாம். ஓகே, சோ சிசிஏ கேண்டிடேட்டுக்கு பிஇடியும் கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். மற்ற கேண்டிடேட் ஒரு 70க்கு மேல எய்ம் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் 70க்கு மேல தான் ஸ்கோர் பண்றேங்கிறவங்க 80க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி பாருங்க. ஆல்ரெடி நான் 80 எடுக்கிறேன் அப்படிங்கறவங்க டாப்பர் ஆகக்கூடிய இதுக்கு வந்து இன்னும் எஃபோர்ட் போடுங்க. ஓகே, இப்போதைக்கு பிகினரா உள்ள வரவங்க ஒரு 70க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி டார்கெட் பண்ணி படிங்க. ஓகே, சோ ஒன்ஸ் அந்த 70 ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு +5 மார்க் 6 மார்க்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சேஃபான இதுக்குள்ள இருந்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு பிஇடி மட்டும் தான் இருக்கும். அந்த பிஇடிலையும் ஜஸ்ட் ஒரே நல்ல ரிசல்ட் வந்துடும். காலையில பிஇடி அட்டெண்ட் பண்றோம்னா ஈவினிங் வந்து நம்ம மொபைல் போனுக்கு SMS அனுப்பிடுவாங்க, நீங்க பிஇடி குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் டைரக்டா டிவி அண்ட் மெடிக்கல் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு எக்ஸாம் எழுத போறோம், அதுக்கு ஒரே ஒரு ரிசல்ட் வரப்போது, பிஇடில குவாலிஃபை ஆக போறோம், டிவி அண்ட் மெடிக்கல் அட்டெண்ட் பண்ண போறோம். சிசிஏ கேண்டிடேட்டுக்கு இன்னும் ஈஸி. என்னன்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான் எழுத போறீங்க. மற்ற கேண்டிடேட் ஸ்கோர் பண்றதை விட நீங்க ஒரு 50 மார்க்குக்கு தரவா 100 क्वेश्चन இருக்கு, 100ல 50 எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அப்படிதானே? சோ இந்த அளவுக்கு நீங்க ரெடி ஆகிட்டீங்கன்னா கூட நீங்க சேஃபான ஸ்கோர் தான் சிசிஏ கேண்டிடேட். உங்களுக்கு வந்து அடுத்து பிஇடியும் கிடையாது, டைரக்டா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்
குவாலிஃபிகேஷன் 10th தான் இருக்கும். இந்த வருஷம் குவாலிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி சேஞ்ச் பண்ணால் அது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ப்ராசஸாக அமையும். எக்ஸாமையும் கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பல லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையாக தேடி கண்டுபிடிச்சு எக்ஸாம் கேன்சல் பண்ணி முதல்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் இது பண்ணி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இந்த தடவை ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் மேபி 10th + ITIன்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும், எலிஜிபிலிட்டி இருக்கும். அதனால இப்போ 10th வச்சு அப்ளை பண்ணவங்க இந்த 100 டேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து கொடுத்தாச்சு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான். இந்த பிளானை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ சாட்டர்டே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 35 கொஷின் வந்து கொடுத்துருப்போம். எந்த கொஷினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்கும் போதே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 100 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் வாரம் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 35 கொஷின் கொடுத்துருக்கோமா, 35 கொஷின் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் டைம் கொடுப்போம். அப்படியே போக போக நீங்க பிராக்டிஸ் பண்ண டைமை குறைச்சிருவோம். எதுக்காகனா நீங்க ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும்னு. ஏன்னா ரியல் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு 1.5 மணி நேரம் டைம் கொடுக்காங்க. அப்ப இங்க வச்சு நாம ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வீக் பிளான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா படிக்கும்போது டைம் 40 நிமிஷம் டைம் கொடுப்போம் டெஸ்ட்டுக்கு. அதுக்கடுத்து 40 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். ஓகே, அப்படியே கடைசி நீங்க 14 வாரம் முடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்துருப்போம் அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்றதுக்கும் நாம வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ படிக்கும் போதே டெஸ்ட் அட்டன் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டை பத்தி ஒரு பயம் இருக்காது. ஏன்னா சில ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுங்க அப்படின்னா இல்ல மேடம் அந்த மார்க்கை பார்க்க எனக்கு பயமா இருக்கும், அதனால நான் டெஸ்ட்டே போட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் உட்காந்து டெஸ்ட் போடல அப்படின்னா ரியல் எக்ஸாம் போகும்போது எப்படி டெஸ்ட் போட முடியும்னு பாருங்க. அதனால படிக்கும் போதே டெய்லி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சாப்டர் டெஸ்டா கொடுத்துருப்போம். இப்போ இன்னைக்கு அனாலஜி முடிக்கிறீங்களா, அனாலஜி கீழே ஒரு சர்க்கிள் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வார கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டினது தான் வீக்லி டெஸ்ட். டோட்டலாக 35 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்து 35 கொஸ்டின் வார கடைசியில் உட்காந்து டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் அடுத்த சாட்டர்டே என்ன பண்ணணும்னா செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளானை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு வாரமும் என்னென்ன பிளானுங்கிறத உங்களுக்கு நான் யூடியூப்லையும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிடுவாங்க. சாட்டர்டே வந்து உங்களுக்கு கரெக்டாக டெஸ்ட் இருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லாஸ்ட் இதில் இருக்கோம், கடைசி 100 டேஸில் இருக்கோம். ஸோ இதையும் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து டைம் இருக்காது. ஓகேவா? ஸோ நேரத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த நேரம் கிடைக்காது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக படிங்க. நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு வேலைக்கும் போயிட்டு திருப்பி வந்து படிக்கிறதுக்கு ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 4 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலேஜ் போயிட்டே படிக்கிறேங்கிறவங்களும் வேறு வழி இல்லை. காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், வீட்டுக்குள்ளேயே வேலை சரியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம எய்முக்காக உள்ளே வந்துட்டோம். ஓகேவா? நம்ம பாஸ் பண்ணணும், கண்டிப்பாக வேலைக்கு போகணும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு இந்த வேலைகள் போக, ஆஃபீஸ் வேலை போக, வீட்டு வேலை போக, அது போக மீதி இருக்க டைமு நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். காலையில் 5 மணிக்கே எந்திரிங்க. ஓகே, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. இல்லை நைட்டு ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க, வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னா 6லேருந்து 9 மணி வரை படிங்க. இதில் ஒரு 3 மணி நேரம் கிடச்சிருச்சு. 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா காலையில் 5லேருந்து 7 வரை படிக்கலாம். அதில் ஒரு 2 மணி நேரம். அப்போ ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கலாம். 5 மணி நேரம் படிச்சிங்கன்னா தாராளமாக நம்ம கொடுக்குற பிளானை வந்து முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம கொடுத்துருக்க பிளானை முடிச்சிடலாம். மீதி இருக்க 1 மணி நேரத்தில் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், இந்த டாப்பிக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ குரூப் டிக்கு மட்டும் இல்லை, நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எம்டிஎஸ்க்கு கரெக்டாக 80 டேஸ் வந்து டைம் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணலைன்னா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எம்டிஎஸ்க்கான செகண்ட் பேட்சும் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான செகண்ட் பேட்சும் நம்ம எஸ்டர்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நீங்கள் நாளைக்கு திங்கக்கிழமை படிக்க ஆரம்பித்தா கூட உங்களுக்கு 6 நாள் கையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானை வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான செகண்ட் பேட்ச், குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு குரூப் டியில் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம்.
ஓகே. ஸோ நீங்கள் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஆஃபர் வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ 1899 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எனக்கு 1 year வேலிடிட்டி போதும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ தான் 18 வயசு ஆகுது, இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இப்போ தான் SSC MTS எழுத போகிறீங்க, இனிதான் குரூப் டி எழுத போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு மேம், இதுதான் லாஸ்ட் சான்ஸ்ங்கிற ஸ்டூடெண்ட் 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ 1 year வேலிடிட்டினா அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. 1 year வேலிடிட்டினா 1499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. வீக்லி பிளான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா இந்த நம்பருக்கு அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டிக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி கம்மிங் வெனஸ்டே 16/7/2025 நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இப்போ பிளான் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம். லைவ் கிளாஸ்ல ஆர்ஆர்பி NTPC அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் ரீசனிங் ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். லைவ் கிளாஸ் வந்து 16/7/2025 வரக்கூடிய வெனஸ்டேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, குரூப் டி அப்ளை பண்ணிருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுங்க. நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்பதான் காலேஜ் படிக்கிறீங்க, 18 வயசு ஆகுதுன்னா இன்னைக்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஏன்னா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் படிக்கவா, SSC படிக்கவா, ரயில்வே படிக்கவா அங்க கூடிய முடிவு எடுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகிரும். அதுக்கப்புறம் அதுக்கு புக்ஸ் என்ன, மெட்டீரியல் என்ன, கிளாஸஸ் எங்க இருக்குன்னு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா 25 வயசு ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஒரு பதட்டம் வரும். என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணி வைக்கணும், வீட்டில் ப்ரெஷர் பண்ணுவாங்க, நீ ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஜாப்ல போய் இன்னும் இருக்கலை, அதுக்குள்ளே நான் வந்து உனக்கு என்ன பண்ணனே தெரியல, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, ஜாபுக்கு போகலன்னா பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, வேலைங்கிறது கண்டிப்பாக நமக்கான அடையாளம். ஓகே. ஸோ ஃபேமிலியிலேருந்து நிறைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 18 வயசில் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரெஷர் எல்லாமே ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே. வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்கனாலும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுங்கள், வேலையும் பார்த்துக்கிட்டு உங்களோட எய்முக்காகவும் வேலை பாருங்கள். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு டேலண்ட்டே இல்லை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, டேலண்ட்லாம் தேவையே இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கீங்களா, கண்டிப்பாக செலெக்ஷன் வந்து உங்களுக்கு தான். பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஓகேவா? ஸோ நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எய்மில் உட்காந்து படிங்க. வேறு எதையும் நினச்சி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்புங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. உள்ளேருந்து ஒரு ஃபோர்ஸு உங்களையே அறியாமலே உங்களை படிக்க வைக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக எந்த ஒரு ஃபீல்டுனாலுமே அப்படி தான். அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுலனாலுமே அது ஒரு ஃபோர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை தூங்க விடாது, நம்மளை சும்மாவே இருக்கக்கூடாது. படி, கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணு, இந்த டாபிக் முடிக்கல, இன்னைக்கு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலையாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உள்ளேருந்து ஒன்று நம்மளை ஆர்டர் பண்ணும். கண்டிப்பாக அந்த ஆர்டர் படி நம்ம ஒன்று பண்ண கடைசி அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வாங்கிடலாம். ஓகேவா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீக்கோட பிளான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.